ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக பெங்களூரை சார்ந்தவர் இல்லை, வட மாநிலத்தை சார்ந்தவர், பெங்களூரில் ஒர்க் பண்ணுறார். அதுல் சுபாஷ் அப்படிங்கிறவர் ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு வீடியோவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு 1.5 மணி நேரம் வீடியோ போட்டுட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிறார். ஸோ அவருடைய சூசைடு இந்தியாவையே, குறிப்பாக இந்தியாவில் உள்ள ஆண்கள் எல்லோரையும் ஒரு கோபத்திற்கு உள்ளாக்குது. ஏன்னா ஒரு ஆணிற்கு இந்த சமுதாயம் எந்த அளவிற்கு அநீதி இழைக்குது அப்படின்னு. ஸோ நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்ற குரல் இதெல்லாம் ஓங்கி ஒலிச்சது. அது சுதந்திர போராட்ட காலத்திலேருந்தே அது தொடர்ந்தது. ஆனால் அது ஒரு லெவலுக்கு மேலே போகும் பொழுது அது அப்படியே வேறு மாதிரி மாறும் அப்படிங்கிறத அப்போ யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்புக்காக உருவாக்கிய சட்டங்கள் இன்றைக்கி ஆண்களை ஏமாற்றி காசு பிடுங்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. குறிப்பாக அந்த டைவர்ஸ் அப்போ வர அந்த மெயின்டெனன்ஸ் காக காசு வாங்குவாங்க இல்லையா? ஸோ அது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, ஒரு பெண்மணி கோர்ட்டில் எனக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜாக மந்த்லி 6 லட்சத்துக்கு மேலே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே ஜட்ஜாக உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஒரு பெண், அவங்க கேட்குறாங்க, ஒரு பொண்ணு 6 லட்சம் செலவு பண்ண முடியுமா ஒரு மாதத்துக்கு? அப்படி என்ன உங்களுக்கு தேவை அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, ஒரு பெண் 8 திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. 7 பேர்கிட்டையும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்டலாம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸுன்ட்டு நிறையா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஜட்ஜி, அவர் ஒரு ஆண், அவர் சொல்கிறாரு, சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆளை மாற்றி இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அதுல் சுபாஷ் அப்படிங்கிற சகோதரர் சமீபமாக சூசைட் பண்ணவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு நல்ல திறமையான, அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஜினியர். ஸோ நல்லாவே சம்பாதிக்கிறாரு. திருமணம் பண்ணிக்கிறாரு மேட்ரிமோனி வெப்சைட் பார்த்து. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வருடத்துக்குள்ளேயே மனைவி பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க. இது அதுன்னு சொல்லி நிறைய காசு வாங்கி இவர் கையிலே காசு இல்லாத அளவுக்கு செலவு போய்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் அவருடைய தம்பி, அந்த பெண்ணுடைய தம்பி, அவங்க குடும்பம் எல்லாத்தையுமே இவரே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கிறதுன்றதை விட செலவு பயங்கரமாக ஆகிறது. ஸோ இது நிறைய பெண்கள்கிட்ட இந்த குணம் இருக்குது அப்படிங்கிறது அசைக்க முடியாத உண்மை. ஆனால் எல்லா பெண்களும் கிடையாது, சிக்கனமாக இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. ஆண்களை, அதாவது கணவன்மார்களை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுற பெண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நடிகர் கமல்ஹாசனுடைய முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணதுக்கு அவர் சொன்ன ரீசனே இது தான், அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் அப்போவே அவர் சூப்பர் ஸ்டார், அவருக்கே அது டார்ச்சரை தாங்க முடியாமல் டைவர்ஸே பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஒரு படத்தில், மன்மதன் அம்புன்ற படத்தில், கமல்ஹாசன் சொந்த படம் இல்லையா? ஸோ அதில் சொந்த படமான்னு தெரில, பட்டு அவருடைய கதை, அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அதில் டைலாக் பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு நடிகை பேசுவாங்க, நமக்கு என்ன ஜாலியாக டைவர்ஸ் பண்ணணுமா, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்கணுமா, நல்லா ஜாலியாக இருந்தோமா அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுவாள், டைவர்ஸ் பண்ண பொண்ணு. ஸோ இந்த இஷ்யூ அப்போவே டச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இப்போ ஒரு பெரிய ரியாலிட்டியாக மாறி இருக்குது. ஏன்னா எல்லா சட்டங்களுமே பெண்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க மென்மையானவர்கள், அவங்கள தப்பாக ஆண்கள் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக சில சட்டங்கள் பல சட்டங்கள் பெண்களுக்கு சாதகமாக வந்தது. ஆனால் அந்த சட்டத்தை ஏற்றுபவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னென்னா, ஆண் உடல்லையும் பெண் உடல்லையும் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். ஒரே ஆத்மானா
ஆணாக இருக்கிற ஒரு உடலில் இருக்கிற ஆத்மா அடுத்த ஜென்மத்தில் பெண் உடலை எடுக்கும். பெண் உடலில் இருக்கிற ஆத்மா ஆண் உடலையும் எடுக்கும். ஒரே ஆத்மா. இப்போ நான் என்னுடைய ஆத்மா தான் நான். உடம்புன்றது நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மஞ்சளிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இதே ஆத்மா இதுக்கு முன்னாடி பெண் உடல் எடுத்திருக்கும், அதுக்கு முன்னாடி ஆண் உடல், அப்படி மாறி மாறி எடுக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் வருது அப்படின்னா, தப்பு செய்யக்கூடிய ஒரு ஆத்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயங்கர கிரிமினலாக ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, அவன் பெண் உடலில் போனவொடனே மாறிடுவான்னு நினைக்கிறீங்களா? அதே குணம் வெளிப்படும். என்ன, அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அதை வெளிப்படுத்துறது எப்படின்னு பார்ப்போம். ஆண் உடலில் இருக்கும்போது வெட்டி கொலை பண்ணுறான்னா, பெண் உடலில் இருக்கும்போது விஷம் வச்சு கொலை பண்ணுவான். நிறையா அது மாதிரி நடக்குது இல்லையா? சொத்துக்காக, கள்ள தொடர்புக்காக விஷம் வச்சு கொலை பண்ணுறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, மெஜாரிட்டி ஆண் வீட்டில் தான் பெண் இருப்பாங்க. இப்பயும் இருக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது, ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அதனால் என்ன ஆகுது, தனி கொடுத்தனம்னு ஒன்று வந்தது. இப்போ தனி கொடுத்தனம்னு வரும்போது பெண்ணுக்கு சேஃப்டி கிடையாது, குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். இந்த ரீசனை கொண்டு பெண் வீட்டிலேருந்து யாரோ, குறிப்பாக பெண் கூட பிறந்த பெரும்பாலும் தம்பி வருவாங்க. சில சமயம் அப்படியே தங்கச்சி, அவங்க அப்பா அம்மா, இப்படி எல்லாருமே வந்துடுறாங்க. குறிப்பாக இது லவ் மேரேஜெல்லாம் இருந்தால் போய் அந்த மாதிரி இருப்பாங்க. இது இல்லாமல் வீட்டோட மாப்பிள்ளைன்னு வேறு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த கணவன் ஆக்சுவலாக இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பெண்ணுடைய வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்து தான் செலவாகணும்னு அவசியம் இல்லை. தனியாக இருக்கிற பொண்ணுக்கே அந்த திறமை இருக்குது. புருஷன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை காலி பண்ணுற திறமை. ஸோ இதை ஒரு சுமார் ஒரு 10 வருடத்திற்கு முன்பு ஒரு பஸ்ஸில், ப்ரைவேட் பஸ்ஸில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் 30,000 சம்பாதிக்கிறார். அப்போ அது பெரிய காசு தான். இப்போ அது நார்மலானது ஆகிடு இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், நான் 30,000 சம்பாதிப்பேன், வீட்டுக்கே வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போவேன். இதில் என்னென்னா, நான் சம்பாதிச்சு அவள் கையில் கொடுத்து ஒரு வாரம் கழித்து போனால் செலவாயிடுச்சின்னு சொல்லுவா பாருங்க. அப்போ வரும் பாருங்க டென்ஷன் அப்படின்வார். ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிறது, ஒரு பைசா கூட அவன் சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான். இது இப்படி சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, பெண் வீட்டில் இருக்கும்போது பெண்ணை சித்திரவதை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. சிலிண்டர்லாம் வெடிக்கும், அது என்ன மருமக போகும்போது மட்டும்தான் வெடிக்குமா அப்படின்னு அதுவுமே நடந்தது. ஸோ 2 பக்கமே இப்போவும் மாமியார் டார்ச்சரால் சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய மருமகள்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்ணினால் சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய ஆண்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ 2மே இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆத்மா எப்படிப்பட்டதுன்றது தான் இங்கே விஷயமே இல்லையா? அப்போ ஒரு பெண் இப்படி பண்ணிட்டானா பெண்களே இப்படித்தான், ஆண் அப்படி பண்ணிட்டானா ஆண்களே அப்படித்தான் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ண முடியாது. 2 பக்கமுமே பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ ஆணுக்குரிய நீதி மறுக்கப்படுது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி செலவாகுதுன்னு கேட்ட உடனே அவள் கடுப்பையே குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான், போய் டைவர்ஸ் ஃபைல் பண்ணுறான். டைவர்ஸ் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய காசு கேட்குற குழந்தைய மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த காசை வைத்து அவன் மேலே கேஸ் மேலே விதவிதமான கேஸ் போடுற 10 கேஸ் போட்டிருக்கிறான். 1 செக்ஸ் டார்ச்சர், அடுத்து ஸோ இந்த மாதிரி இது எடுத்தாலே இப்போ அகோரி கலையரசனுக்கே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இதே தான் அங்கேயும் நடந்திருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஜானி டெப் நடிகர், அவருக்குமே இதே மாதிரி அவருடைய மனைவி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. இவர் அந்த திருமணம் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஜீவனாம்சம் இதெல்லாம் பயங்கரமாக $1 மில்லியன் கொடுத்துருக்கிறார். கொடுத்த பிறகும் ஏதோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கடுப்பாகி
அவர் கேஸ் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண உடனே அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. அந்த பொண்ணு நிறைய ஃபைன் கட்ட வேண்டியதெல்லாம் இருந்தது. ஸோ அப்போ ஆணை பெண் டார்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறது அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைத்த காலம் போய் கண்டிப்பாக சாத்தியம் அப்படிங்கிறது நடக்குது. இங்கே எப்படி நடக்குதுன்னா, இப்போ ஆண் இது யாரோ ஒரு சகோதரி, ஃபேமஸான யூடியூபர், அவங்க அமெரிக்காவை சார்ந்த ஒரு கொஞ்சம் ஆன்மீகமாக பேசக்கூடியவர்கள். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டாமினண்ட்டாக ஒரு மேல் இருக்கும்போது அங்கே ஃபீமேல் அப்படியே பணிஞ்சு போகிறவளாக மாறிடுறா. அதே மாதிரி அந்த மேல் அதாவது ஆண் ஒருவேளை அமைதியானவனாக இருந்தால் பெண் டாமினேட் பண்ணுறா அப்படின்ட்டு அவங்க ஏதோ ஒன்று வச்சு சொல்கிறாங்க. பட் இதனால தான் அது ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் நடக்கிற இடங்களில் யார் அமைதியாக இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த ஜோடி பயங்கர டாமினண்ட்டாக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. குறிப்பாக அது என்ன சொல்கிறது, கணவனை இன்னொரு பொண்ணு தட்டிட்டு போகிறான்னா ஒரு பொண்ணுக்கு வரும் பாருங்க கோபம், அதை விட பயங்கரமான கோபம் தனக்கு வந்துக்கிட்டு இருந்த காசு, கணவன்கிட்ட இருந்து வந்துட்டு இருந்த காசு டக்குன்னு கட்டாகுது, கேள்வி கேட்குறான்னும் போது அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிறைய இது திரும்ப திரும்ப கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சிக்கனமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவனுக்கு செலவே வைக்கக்கூடாது. அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்குமே செலவு வைக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த பெண்ணை ஏமாற்றக்கூடிய கணவன் கிடைக்கிறாங்க. இந்த கலியுகம் அப்படி தான் அமையுது, திரும்புகிற பக்கமெல்லாம். இப்போ இங்கே இவர் மேலே செக்ஸ் டார்ச்சர் கேஸ் போடுறாங்க. இவங்க அப்பா இயற்கையாக இறந்ததுக்கு கூட இவர் தான் காரணம், இவருடைய மன உளைச்சல் தான் இறந்தாங்க. மன உளைச்சல் இல்லை, என்னது கொலை பண்ணுற கேஸே போட்டிருக்கிறாங்க. அப்புறம் டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ணாருன்னு ஒரு கேஸு, அடுத்தது டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணாருன்னு ஒரு கேஸு, இந்த மாதிரி நிறைய கேஸு. இது இல்லாமல் அவங்க குடும்பமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணுது. இத்தனைக்கும் அவங்க அப்பா ஒரே ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாளே வராரு. ஏன்னா அவங்க நார்த் இந்தியாவை சார்ந்தவர்கள், ஆனால் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்படியெல்லாம் கேஸ். ஸோ அப்போ இது என்னென்னா, பெண்ணுக்கு சாதகமாக சட்டம் இருக்கிறது உண்மை. இது இல்லாமல் அந்த சட்டத்தை எப்படி கையாளக்கூடியவர்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதே சட்டத்தினால ஏமாறுற பெண்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்களே வக்கீலாக இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறோம், கல்யாணம் ஆகி அடுத்த நாள் அல்லது ஒரு வாரத்துலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணுறோம். என்ன ரீசன்னா, இவளுக்கு காமத்திலே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதையெல்லாம் எப்படி நிரூபிக்க முடியும்? அப்போ அவங்க வக்கீல் சொல்கிறாரு, அந்த பொண்ணுடைய வக்கீல், அதாவது அவங்க சொந்தக்காரங்களே, நீ கவலைப்படாதம்மா, நீ இங்கே இருமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக பார்த்தா டைவர்ஸே ஆயிடுச்சு. ஸோ காசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதே சட்டம் பெண்ணுக்கு எதிராகவும் இருக்குது. இதில் கர்மான்னு ஒன்று இருக்குது. அது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னு நமக்கு ஞாபகம் இல்லை. எத்தனை பேரை கதற விட்டுருக்கிறோம் முன் ஜென்மங்களில், நமக்கு பதவி பணமெல்லாம் இருக்கும் பொழுதுன்றது நமக்கு ஞாபகம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒன்றுமே, இந்த மகாபாரதத்தில் சூதாட்டம் விளையாடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? சூதாட்டம்னாலே என்னன்னா, உங்களால் கணிக்க முடியாது அதோடைய அவுட்கம் எப்படி இருக்கும், எந்த பக்கம் சாதகமாக இருக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த கலியுகத்துடைய கடைசி ஜென்மத்தில் இருக்கிறோம். நம்ம உலகழிவின் விளிம்பில் இருக்கிறோம். எல்லோரும் நிறைய பாவம் சேர்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் என்னதான் சட்டம் சாதகமாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும், உங்கள் பக்கம் 100% நியாயம் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும், அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா? பேச்சு திறமை இருக்குது, காசு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, மனிதர்களுக்குள்ள நிறைய பலகீனங்கள் வேறு இருக்குது.
ஸோ ஒருத்தனை டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கொடுமையாக முடியும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு வருடம் முன்புன்னு நினைக்கிறேன், பெங்களூரை சார்ந்த ஒரு சகோதரி மும்பையில் போய் தன்னுடைய மகனை கொலை பண்ணுறான். தூக்க மாத்திரை கொடுத்து, நிறைய தூக்க மாத்திரை கொடுத்து, அப்புறம் எப்படியோ பேக்கில் வச்சு, கத்தியால் வெட்டினால என்னன்னு தெரில, பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் பிடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இதேமாதிரி டைவர்ஸ் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த குழந்தையை யார் கண்காணிப்பில் வைக்கிறதுன்னு ஒன்று வரும் பொழுது அது அந்த பெண்ணுக்கு வந்து பயங்கர டார்ச்சர் கொடுக்குது. அந்த பொண்ணும் பயங்கர டேலண்டான ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த குழந்தை தன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறது வந்து என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தை என்னதில்லைன்னா யாருடையதாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான ஒரு விஷயத்தை அந்த சகோதரி பண்ணுறாங்க. அதே மாதிரி சமீபமாக நிறைய ஆண்கள் வந்து பெண்களை வெட்டி வெட்டி போட்டதெல்லாம் பார்க்குறோம். அதில் ஒரு சில பக்கம் பெண்கள் பக்கம் நியாயமும் இருக்கும், ஒரு சில பக்கம் பெண்கள் களத்தொடர்பு இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில இதில் வந்து ஆண் களத்தொடர்பில் இருக்கிறத தட்டி கேட்டதுக்கு தண்டனையாக வெட்டி டெல்லியில் போட்டான் அந்த மாதிரி. ஸோ அதுவும் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ மொத்தத்தில் இது எல்லாமே மனிதர்களுக்குள்ள மிருக குணம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஒரு அஜித் படத்தில் ஒரு டைலாக் வரும், ஏதோ நான் நம்ப மாட்டியான்னு ஏதோன்னு கேட்கும்போது பில்லா 2ன்னு நினைக்கிறேன். அதில் அஜித் சொல்லுவார், நம்புவேன் ஆனால் உனக்குள்ளே இருக்கிற மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மிருகம் எப்போ வேணாலும் எழுந்திருக்கும். ஸோ அதை தான் டார்க் சைடு அப்படின்வாங்க. மெயினாக ஆன்மீகத்தில் வந்து லைட், ஒளி, ஞான ஒளி, ஆன்மீக ஒளி இப்படிலாம் சொல்கிறது என்னென்னா, அந்த டார்க் சைடை இல்லாமல் பண்ணுறதுக்காகத்தான். மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய டார்க் சைடு தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்றது. இது ஒன்ஸ் தூண்டப்பட்டுடுச்சுன்னா, அது மேபி முன் ஜென்மத்தில் நீங்கள் ஏதோ ஒரு குணத்தில் மேலோங்கி இருந்திருக்கிறீங்கன்னா அது டக்குன்னு இங்கே ட்ரிகர் ஆகிடும். ஸோ ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும், மைண்டு வேலை செய்யாது. அதுக்கப்புறம் அதாவது நான் நினச்சதை சரி நிரூபித்தே ஆகணும். பெரும்பாலும் இயேசு கூட பைபிளில் சொல்லியிருப்பார், கோர்ட்டு கேஸுன்னு நீ போனோன்னா உன் சொத்து ஃபுல்லாக அழிந்தாலும் உனக்கு சாதகமாக எதுவுமே நடக்காது. அதுக்கு பதிலாக உன்னை எதிர்த்து இருக்கிறவங்கிட்ட போய் சமாதானமாக போயிடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அவர் சொல்கிறதெல்லாம், ஒரு கன்னத்தை இருந்தால் மறு கன்னத்தை காட்டு, தோலில் இருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டால் இடுப்பில் இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு போயிடு, ஏன்னா உனக்கு இங்கே நிம்மதி தேவை. ஏன்னா நிறைய இடங்களில் அதாவது அந்த மனைவி பண்ணுற டார்ச்சர், சரி அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்டு என்ன நிம்மதியாக விட்டால் போதுன்றதுக்காகவே ஆண்கள் வந்து அந்த மாதிரி அக்ரிமெண்ட், செட்டில்மெண்ட்டு, வீட்டை அவங்க பேருக்கு எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க. நிறைய பிரபலங்கள் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இந்த விஷயங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிறகு நடக்கும். அதுதான் கொடுமை. அப்போ எந்த பொண்ணுக்காக அப்பா அம்மாவை எதிர்க்க, சமுதாயத்தை எதிர்க்க எல்லாத்துக்கும் துணியிறாங்களோ, அந்த அளவுக்கு அந்த காமத்தின் போதையில் மயங்கி கிடந்தாங்களோ, அதற்கான தண்டனை அந்த பொண்ணு மூலமாகவே கிடைக்கிது பாருங்கள். ஸோ இது ஒரு விதத்தில் இது எல்லாமே காமத்திற்கான தண்டனை தான். ஸோ அதனால தான் வந்து கடவுள் வந்து உறவுகளை உருவாக்காதீங்க, எந்த அளவுக்கு உறவுகள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுன்றார் இல்லையா. இப்போ இந்த சகோதரர் அட்டுல் சுபாஷ் வந்து பார்த்திங்கன்னா, அகோரி கலையரசனும் அப்படி தான், இல்லை ரெண்டுமே ஒரே இது தான். அந்த பெண் வீட்டை ஃபுல்லாக பார்த்துக்கிறது. அப்போ உறவுகள் நிறைய இருந்தால் நல்லா தானே இருக்கும்னு தோணி இருக்கும். ஆனால் பின்னாடி பிரச்சனையிலேருந்து அவங்களால வெளியிலே வர முடியாமல் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது உணரும்போது டூ லேட் ஆகிடும். ஸோ பெட்டர் எந்த இப்போ இங்கே பாதிக்கப்பட்ட ஆண்களுடைய பிரச்சனை இப்படி, இதே மாதிரி பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக உருவாகுது 4B மூமெண்ட்டு. ஸோ பி அப்படின்னா நோன்னு அர்த்தமா சவுத் கொரியாவில். ஸோ 4 விஷயத்துக்கு நோ சொல்கிறாங்க. நோ டேட்டிங், நோ செக்ஸ், நோ ரிலேஷன்ஷிப், நோ கிட்ஸ். மொத்தத்தில்
ஆணே பக்கத்தில் நெருங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் ஆண்களாலும் ஏமாற்றப்படுறாங்க. ஸோ இதுதான் சொல்கிறது, இங்கே வந்து பெண், அதாவது சட்டம் வந்து என்ன பண்ணாலும் ஏமாத்துறவனுக்கு அது சாதகமாக அமையுது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுதான் உண்மை. இங்கே வந்து பெண் ஏமாத்துறாங்க, அதுக்காக ஆணுக்கு சட்டத்தை இது பண்ணுங்கன்னா, இதே சட்டத்தை வச்சு ஆணும் ஏமாத்துறாங்கல்ல. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அமைதியாக இருக்கிற பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த குடும்பமானமே வெளில போகக்கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு, கோர்ட்டு கேஸ்லாம் போகணும்னு நினைக்கவே மாட்டா, எவ்வளோ சித்திரவதை அனுபவித்தாலும். அப்போ அவங்களுக்கு எதிராக ஆண் அப்படி பண்ணுறாங்க. பெரும்பாலும் இது இப்படி தான் அமையும். ஒன்று கணவன் மோசமானவனாக இருப்பான், அல்லது மனைவி மோசமானவனாக இருப்பான். இன்னொருத்தவங்க ரொம்ப அமைதியாக இருந்து ரொம்ப சித்திரவதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, அவங்க கொடுக்குற டார்ச்சர் அமைதியாக இருக்கிறவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணத்தை தூண்டிடும். அப்போ தான் பிரச்சனை. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இதில் வந்து இந்த ஒரு கேஸை விட்டுருங்க, ஜென்ரலாக டைவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கும். கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது எப்படி தீர்ப்பாகுது, இந்த மாதிரி பணம் பிடுங்கிறதுலாம் எல்லா பெண்களும் பண்ண மாட்டாங்க. அதுவும் முக்கியமான விஷயம் இல்லை. அவங்க குழந்தையே பார்த்துக்கிறதா இருந்தாலும் கணவன்கிட்ட எதையும் கேட்காம இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ வந்து சட்டத்தை மாற்றுங்கன்றாங்க. ஏன்னா ஆண் பெண் சமம்னாச்சு, எல்லா பெண்களும் படிக்கிறாங்க. வேலைக்கு போகணுன்னா யார் வேணாலும் போகலாம். வேலைக்கு போகக்கூடாதுன்னா பெண் மட்டும் என்ன, ஆண் கூட தான் போகாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ஆண் மட்டும்தான் வேலைக்கு போகணும், பெண் வேலைக்கு போகாமலே அதை செலவு பண்ணணும் அப்படின்லாம் ரூல்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு சகோதரி அந்த 6 லட்சத்துக்கு மேலே மெயின்டெனன்ஸ் கேட்டாங்க இல்லையா? அதுக்கு ஜட்ஜு சொன்னதுன்னா 6 லட்சத்துக்கு மேலே வேணா நீயே சம்பாதிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஒரு மனிதன் வாழ்வதற்கு மினிமம் எவ்வளோ தேவை அவ்வளோதானே கொடுக்கணும். அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் பாதி வேணும் அப்படிங்கிறது வந்து அது திருமண பந்தத்தில் இருக்கும்போது தான் பொருந்தும். திருமணத்தை விட்டு வந்தாலும் கூட கடைசி வரைக்கும் அவன் இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு விதத்தில் ஆண்கள் சீக்கிரமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது டைவர்ஸான ஆண்கள் மட்டும் இல்லை இருக்கும், ஏன்னா எல்லோரும் டைவர்ஸ் பண்ணுறது கிடையாது. தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டே இப்படி செலவு பண்ணுறிய நான் என்ன வீணாவை செலவு பண்ண இங்கே பாருன்ட்டு கணக்கு வேறு காட்டுவாங்க. ஸோ அந்த டார்ச்சர் தாங்காமலே இறக்குறவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஆண்கள் சீக்கிரமாக பெண்களை விட இறக்கிறதுக்கு. ஸோ ஒரு விதத்தில் ஆணுக்கு வந்து அதுதான் விடுதலையாகவே இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிளில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கினவங்களுக்கு தான் தெரியும் இவங்களுக்கான விடுதலையே மரணத்தில் தான் இருக்குதுன்ட்டு. ஏன்னா இந்த சகோதரர் அட்டுல் சுபாஷ் வந்து அந்த 1.5 மணி நேரம் வீடியோவில் அதான் பேசியிருக்கிறார். நான் வந்து கோர்ட்டில், அதுவும் எங்கள் உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டுக்கு போகணுமா, பெங்களூர்லேருந்து மாதத்துக்கு 4-5 தடவை போயிட்டு வரணுமா. ஸோ வரும்போது எல்லாம் சேர்ந்து நக்கல் அடிப்பாங்களாம், பல சமயம் அவங்க வரக்கூட மாட்டாங்களாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் எப்படி வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பெரிய டார்ச்சர். ஸோ இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சகோதரிகளை அலைய விடுற கணவன்மார்கள் கூட இருக்கிறாங்க. இதே மாதிரி டைவர்ஸ் போட்டு அலைய விடுவாங்க. ஸோ இதில் என்னென்னா, ஆண் பெண்கிட்ட கேட்குறது வந்து டைவர்ஸ் மட்டும்தான். ஆனால் பெண் நினைத்தால் டைவர்ஸ் கொடுக்காமலே கடைசி வரைக்கும் அலைய விடலாம். முஸ்லீம் சட்டம் உட்பட, முஸ்லீம் சட்டம் கூட அந்த பெண் நினச்சி அலைய விடலாம். அப்படியே அவங்க இதில் ஒத்துக்காட்டினா கூட அப்படியே கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் ஆண்னால் அப்படி அலைய விட முடியாது. சட்டமே பெண்ணுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு உண்மையான தீர்வு, இதனால் பாதிக்கப்படுற ஆண்களுக்கு தீர்வு அப்படின்னா, ஒன்று பிரச்சனைக்குள்ளேயே போகாமல் இருக்கிறது தான், எந்த ரிலேஷன்ஷிப்பையும் உருவாக்காமல் இருக்கிறது தான். கலியுகத்தின் இறுதியில் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லுவோம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கம்மியாக சம்பாதிச்சாலும் நீங்கள் தான் பணக்காரர். கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் நீங்கள் பிச்சைக்காரன் தான், உங்கள் கையில் காசே தங்காது. ஏன்னா நல்ல ஏழை குடும்பத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படியே பொறுப்பாக இருப்பா அப்படின்னா இருக்கலாம். பட் ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏழை குடும்பத்திலே பிறந்திருப்பாங்க. ஆனால்
இங்கே வந்த உடனே இதாண்டா சான்ஸு அப்படின்ட்டு பயங்கரமாக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் காமெடி என்னென்னா, வேலைக்கு போகிற பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆன உடனே எனக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாங்க. அவனுக்கு தூக்கி வாரி போடும். ஸோ சவுத் கொரியாவில் பெண்கள் உருவாக்கின அதே எஃபி மூமெண்ட்டில் ஆண்களும் இருந்தால்தான் இதற்கான தீர்வு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். வருபவர்கள் எப்படி இருப்பாங்க, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு குணம் இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் அது வேறு குணமாக இருக்கும். அப்பா அம்மா வீட்டில் அமைதியாக குணத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பாங்க. திருமணம் ஆனவொடனே குணம் மாறும், ஆணுக்கே மாறும். ஸோ பெஸ்ட்டு சூதாட்டம் ஆடாமல் இருக்கிறது தான். எல்லோரும் சொல்கிறோம்ல, அவன் எதுக்கு சூதாட்டம் ஆடினான்ட்டு. திருமணம் மாதிரி ஒரு சூதாட்டம் உலகத்தில் கிடையவே கிடையாது. இல்லை ஒருத்தர் வாழ்க்கை ஒன்ஸ் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு சக்கர வியூகம் மாதிரி மாட்டிக்கிறாங்க ஆண்களும் பெண்களும். ஒன்று ஆண்கிட்ட பெண் மாட்டிக்கிறா, அல்லது பெண்கிட்ட ஆண் மாட்டிக்கிறான். ஸோ அப்போ என்ன நடக்குன்னே தெரியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது எவ்வளோ பெரிய சூதாட்டம்னு யோசிச்சு பாருங்கள். அந்த சூதாட்டத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூதாட்டமே ஆடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட். 4B மூமெண்ட். ஸோ ஏன்னா அங்கே நோ டேட்டிங், நோ செக்ஸ், நோ மேரேஜ், நோ கிட்ஸ். ஆண்களும் அதை பண்ணலாம் தானே. அப்படி இருந்தால் மட்டும்தான் சேஃப்டி. இல்லை வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது அவங்க ஏதாவது பேசலாம், ஆனால் பேசுகிறவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டு. ஆனால் இவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பார்த்துக்கோ? ஆகிறதே கல்யாணம் ஆனப்புறம் தானே ஆகுதே பிரச்சனையே, இல்லாட்டினா ஏன் ஆக போகுது? ஸோ இது இல்லாமல் ஜென்ரலாக டைவர்ஸ்னு எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது எப்படி ஆகுதுன்றது வேறு விஷயம். ஆனால் அதாவது எல்லாமே எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. சில விஷயத்துலேருந்து வெளியிலே வர முடியாது, அது கர்மா பண்ணுற வேலை. ஆனால் சில விஷயங்கள் உங்களால் பிரச்சனைக்குள்ளே போகாமல் காப்பாற்றிக்க முடியும். அது எப்படின்னா, அந்த குணத்தின் மோதல் இருக்குது இல்லையா, கணவனுக்கும் மனைவிக்கும். அதில் எது கோபத்தை கொடுக்கக்கூடிய குணமாக இருக்குதோ, பட் செலவை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுவே யோசிச்சு பாருங்களேன். இவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாரு, அது அதிகமாகுது, அதனால் இவருக்கு டார்ச்சர் ஆகுது. இவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கும், இந்த காசெல்லாம் வச்சு நம்ம இப்படி பண்ணணும், இந்த வீடு வாங்கணும், இங்கே பண்ணணும், அதை பண்ணணுன்ட்டு. என்னடா கையில் காசே தாங்கலன்ற கடுப்பில் தான் இதை பண்ணியிருப்பார். ஆனால் இதே இவர் மாதம் ஒரு 20,000 10,000 அந்த மாதிரி ஒரு 20,000 தான் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ இதே மாதிரியே காசு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு டென்ஷன் ஆகாது, ஏன்னா அந்த காசுக்கு அவ்வளோதான் செலவாகும், கையில் காசு தங்காது அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அப்படியே இருப்பார். ஆனால் இது லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனால் கையில் காசு இல்லைன்றது பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வக்கீலே சிரிக்கிறாராம். அதாவது இவங்க ஜட்ஜிக்கிட்ட இவர் பேசுகிறாராம், பாருங்கள் நியாயமாக நடந்துக்குங்க, பெண்ணுக்கு சாதகமாகவே எல்லா சட்டமும் இருக்குது, எத்தனை ஆண்கள் இதனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுமானோடனே மனைவி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாராம், நீ ஏன் அப்போ தற்கொலை பண்ணாமல் இருக்கிற அப்படின்ட்டு. ஜட்ஜும் கூட சேர்ந்து சிரிக்கிறாராம். இதெல்லாம் அவர் எழுதிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்கார். ஸோ இப்போ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் இறக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா அவர் யோசித்து பார்க்குறாரு, இது மாதிரி காசை பிடுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, இது இல்லாமல் நான் வேறு போயிட்டு வர்றது மன உளைச்சல் தாங்க முடியல, பொய் கேஸ் மேலே பொய் கேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எவ்வளோ நிரூபித்தாலும் மீண்டும் மீண்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிம்மதியாகவே இருக்க விட மாட்டுறாங்க, என்னுடைய அப்பா அம்மாவையும் வேறு பார்த்துக்கணும், செத்து போனால் அது அவங்க மாமியார் வேறு கேட்டுச்சான், அதான் செத்து போகிறேன், நீ செத்து போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ என் அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கிறதுன்ட்டு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, இறக்கிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஸோ என் மனைவி சொன்ன மாதிரி செத்து போகிற ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு, ஏன்னா இங்கே வாழவே விட மாட்டாங்க, செலவு பண்ணி எனக்கு அந்தளவுக்கு சக்தியும் இல்லை, இப்படியே கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தால் என்ன ஆகுறதுன்ட்டு மன உளைச்சலில் நான் சாக போகிறேன், என் குழந்தைய எங்கள் வீட்டில் கொடுங்க, ஏன்னா அவகிட்ட எதுவுமே கிடையாது, இருந்தாலும் வீம்புக்கு நான் கொடுக்குற ஜீவனாம்சத்தை வச்சே வக்கீல்கிட்ட கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறா,
அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று எங்கள் அப்பா மட்டும் கொடுங்க, இல்லை என் அண்ணன்கிட்ட கூட கொடுங்க, அவன் கூட நல்லவன் தான் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து அவர் சூசைட் பண்ணியிருக்கிறார். ஆனால் இவர் சம்பாதிக்கவே இல்லைன்னா இறக்கிறதுக்கு அது பெட்டர் இல்லை, அப்படி பண்ணலாம்ல. ஏன்னா கையில் காசு இல்லை அப்படின்னா கோர்ட்டுமே எதுவும் பண்ண முடியாது, இருக்கிறவன்ட்ட தான் வாங்கி கொடுக்க முடியும். என்கிட்டயே வழி இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு விதத்தில் அந்த திறமை மீது உள்ள நம்பிக்கை, அந்த அதன் மீது உள்ள பற்று, இதுவும் ஒரு காரணம் இந்த தற்கொலைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வருது இல்லையா, அப்போ அந்த எதிர்க்கணும் பெரும்பான்மையான ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன் மனைவிகள், சப்போஸ் யாரோ ஒருத்தர் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணம் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பெரும்பான்மையானவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அது ட்ரிகர் ஆகாத வரைக்கும், அமைதியாக இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி கணவனோ மனைவியோ ஒரு விதமான குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா என்ன சொல்லும்போது அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னு கவனித்து, அந்த சொல்கிறது வந்து உங்கள் பக்கம் நியாயமாக இருக்கலாம், அவங்கள ட்ரிகர் பண்ணுற எண்ணத்தில் கூட நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அதை சொல்வதை அவாய்ட் பண்ணிடணும். சில சமயம் வேணும்னே கூட சீன் போடலாம். அவங்களுக்கு இப்போ குறிப்பாக நீங்கள் என்ன இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கேட்கும்போது ஊயின்னு கத்துறாங்கன்னா அந்த மாதிரியும் இருக்குது. பட் அது இல்லாமல் சில சமயம் சில விஷயத்துக்கு தானே ட்ரிகர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அது மாதிரி செலவு இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதுக்கு யுக்தியாக ஏதாவது ஒரு யுக்தியை வந்து அந்தந்த சுச்சுவேஷன், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வெவ்வேறாக இருக்கும். ஸோ அது என்னன்றதை அவங்க தான் அது அந்த தீர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2 பேருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தாமல் இல்லையா, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்கள ட்ரிகர் ஆக விடாமல் அதற்கான சொல்யூஷனை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் இவர் அமைதியாகவே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை வைத்து சொல்லலாம். அந்த பிரச்சனையினால் அவர் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ டக்குன்னு வந்து கணவனா அல்லது குடும்பமாக இருக்கும்போது கணவனை தான் மனைவி சப்போர்ட் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி நிறைய யுக்திகள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா அடுத்தது தான் இந்த மாதிரி டைவர்ஸ் அந்த மாதிரி போகுது. ஏன்னா இதெல்லாம் அந்த நொடி பொழுதில் ட்ரிகர் ஆகிறத வச்சு தான். ஒன்ஸ் ட்ரிகர் ஆகி ஒரு ஆக்ஷன் பக்கம் அவங்க ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டைரெக்ஷன்லேயே தான் போயிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா அது ஒன் வே ஜர்னி மாதிரி இல்லையா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 10-15 வருஷமெல்லாம் டைவர்ஸ் கேஸில் இருக்கும். இவ்வளோ நேரம் ஏன் இழுத்துட்டு இருக்கிறீங்க, விட்டுருங்களா அப்படின்னா, இல்லை நான் கடன் வாங்கி கேஸ் நடத்திட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்காவது வேணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்து வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணால் அங்கேயுமே அதே மாதிரி பிரச்சனை வரும். ஏன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதே மாதிரி பிரச்சனை வெவ்வேறு ரூபத்தில் வந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னா, ஜென்ரலாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதம், அதற்கேற்ற நிறைய இருக்கும். பட் காமனாக பல பிரச்சனைகள் இதனால் தீர்வாகும். அது என்ன அப்படின்னா, கடவுள் சொல்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக அவங்க பாகத்தை அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க பாகத்தை அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சினிமா பார்க்குறீங்க, அந்த சினிமாவை நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அதில் வந்த காட்சிகள் கொஞ்சம் கூட மாறாது, யாருடைய நடிப்பும் மாறாது. ஏற்கனவே அது படம் எடுத்தாச்சு, அதை தான் திரும்ப திரும்ப பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் இந்த உலகம் 5000 வருட சினிமான்றார். இது ஏற்கனவே எடுத்த படம் தான் திரும்ப திரும்ப ஓடுதுன்றார். ஸோ யாருக்கு என்னென்ன நடிப்போ அந்த நடிப்பை அவங்க கரெக்டாக நடிப்பாங்க. இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம் தெரிஞ்சாலே நீங்கள் அமைதியாகிடுவீங்க, டென்ஷன் ஆகாமல். இது ஆக்சுவலாக சினிமா பாட்டில் கூட வாழ்வே மாயம் பாட்டிலே வரும், யாருக்கு எந்த மேடையோ யாருக்கு எந்த வேஷமோன்ட்டு.
ஸோ அது எப்படி அந்த வார்த்தை வந்துச்சுன்னு தெரில, ஆனால் அது வந்து உண்மை. ஸோ இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே கணவன் மனைவி இருப்பாங்க, குழந்தை இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் இருக்கும். அங்கேயும் ஏழை பணக்காரங்க இருப்பாங்க. ஆனால் சோத்துக்கு வழி இல்லாத ஏழை இருக்க மாட்டாங்க. எல்லார் கையிலையும் அளவற்ற காசு இருக்கும். பணக்காரர்களோட கம்பேர் பண்ணும்போது ஏழை, அவ்வளோதான். ஆனாலும் அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவர்களுடைய கவனம் உடம்பில் இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான், அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற கவனம் சதா இருக்கும். இன்னொருத்தர் கூட பேசும்போது கூட பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பார்த்து தான் பேசுவாங்க. அப்போ சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி. ஸோ அப்போ ஆத்மா ஆனந்தமாக அமைதியாக இருக்கும்போது, திருப்தியாக இருக்கும்போது வீண் எண்ணங்களே வராது. வீண் எண்ணங்கள் வர ஆரம்பித்து போக போக அது எதிர்மறை எண்ணங்களாக மாறி அப்புறம் தான் இந்த மாதிரி சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம். ஸோ சொர்க்கத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. நோ டைவர்ஸ், ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஏன்னா அங்கே காமம்னாலே என்னென்னு யாருக்கும் தெரியாது. குழந்தை எப்படி பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். ஸோ ஆத்மா தூய்மையாக இருக்கும்போது அந்த சக்தி வந்தது. ஆத்மா எப்போ தூய்மை இழந்து சுயநலம் ஆகுதோ அதுக்கு காரணம் ஆத்மான்றதை மறந்து உடம்பு நான் நினைக்க ஆரம்பிக்குது. அப்போ ஆத்மாவிலேருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது இல்லையா? இப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. அப்போ தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ தான் காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அதுக்கு அடிமையாகி செய்யக்கூடிய பாவத்தின் விளைவு தான் இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற நோய்கள், இயற்கை சீற்றம், ஏழ்மை, உறவுகளில் நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே. ஸோ அதை தான் நம்ம சொன்னோம், எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோன்னு நமக்கு தெரியாது. அதற்கான தண்டனை கொடுக்க சம்பந்தப்பட்டவர்கள் உங்களை தேடி வந்தே தீருவார்கள். தப்பிக்க வழி இருக்குது. என்ன அந்த வழி தெரியுமா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா எப்படி? இப்போ காமத்துக்காக அவன் திருமணம் பண்ணுறான். திருமணம் பண்ணதுனால தானே இந்த பிரச்சனை வந்துச்சு. இவன் திருமணமே பண்ணாமல் இருந்தால் ஏற்கனவே கணக்கு இருக்கும், அந்த மனைவிக்கும் இருக்கும், முன் ஜென்மத்திலே பல ஜென்மமாக கணக்கு இருக்கும். அதை முடிக்க தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காமத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூட மைண்டில் இல்லாமல் அழிச்சிட்டு இருந்தாருன்னா திருமணம் பண்ணியிருக்க மாட்டார், இவ்வளோ பிரச்சனையில் சிக்கியிருக்க மாட்டார். இப்போ சக்கர வியூகத்துக்குள்ளே போயாச்சு, வெளியில் வர்றதுக்கு வழி தெரியல. இதுதான் பிரச்சனை. அடுத்தது குழந்தை இல்லையா? எந்த உறவையும் உருவாக்காதீங்க. திருமணம் பண்ணாமல் இருந்தால் பெஸ்ட்டு. பண்ணிட்டீங்களா, குழந்தை பெற்றுக்காமலாவது இருங்க. அப்போ இந்த மாதிரி பிரிகிற நிலைமை வந்துச்சுன்னா, ஏன்னா பிரச்சனையாக அந்த குழந்தை யார் பார்த்துக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. எதை வச்சு ஜீவனாம்சம் கேட்பாங்க இல்லையா? குழந்தைய மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் கேட்க முடியும். குழந்தைய இல்லைன்னா அப்பயும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது மெயினாக காமம் இருக்கக்கூடாது. ஏன்னா காமத்தில் ஆத்மா சக்தி இழக்கும். சக்தி இழக்கும்போது தான் இந்த மிருக குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படும். ஸோ காமம் சார்ந்த எதுவுமே, காமத்தை தூண்டக்கூடிய எதையும் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது. ஏற்கனவே அதில் மூழ்கி கிடந்திருப்போம். ஆனால் இப்போ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இறைவன் சொல்கிறாரு, என் ஒருவனை நினைவு செய்யுங்க. கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். உலகம் அழியும் போது மீண்டும் அங்கே தான் போகிறோம். இப்போ உலகம் அழியதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்து வெறும் ஆத்மா தான் நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அவரை எந்த அளவுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ கொஞ்சமாக ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தி நிரம்ப ஆரம்பிக்கும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அப்படி இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் தான் சொல்கிறார், இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை ஒரு கல்பனோ அதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்படின்னா 5000 வருடத்திற்கு முன்பும் இதே அட்டுல் சுபாஷ் சகோதரர் இதே காரணத்திற்காக தற்கொலை பண்ணுறார். இதே இஷ்யூவை பற்றி இதே நேரம் நானும் வீடியோ போடுறேன். நீங்களும் இதை எந்த நேரம் பார்க்குறீங்களோ அதே நேரம் தான் பார்க்குறீங்க. அந்தளவுக்கு துல்லியமாக நடக்குதுன்னா இது ஒரு நாடகம் தானே. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலும் இந்த நேரம் இது தான் பண்ணணுன்றது பதிவாகிருக்குது. இந்த சூழ்நிலைக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு அதை மாற்ற முடியாது. அப்போ சப்போஸ் மனைவி ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரிகர் ஆகி கத்துறாங்கன்னா
அது அவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கணவன் அது மாதிரி ட்ரிகர் ஆகுறனா அது அவனுடைய நடிப்பு, அவனுடைய பார்ட்டை அவன் நடிக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று பண்ணலாம், பிரம்மகுமாரி சென்டருக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அதுவும் ஏற்றுக்கணுமே. எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கிட்டால் லக்கு. இறைவனுடைய ஞானத்தை கேட்க கேட்க அவங்களுடைய குணமே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ மெயினாக இந்த விஷயந்தான், இது அவங்களுடைய நடிப்பு இல்லையா. மாமியாருக்கு மருமகளுக்கு ஒத்து வரலைன்றதுனாலேயே நிறைய குடும்பம் பிரிஞ்சு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் மாமனார் இறந்துட்டார், மாமியார் மட்டும் இருக்கிறாங்க, ஒரு பையன்தான்னும் போது அவன் தானே பார்த்துக்கணும், உங்கள் அம்மாவில் என்னால் பார்த்துக்க முடியாதுன்னும் போது பிரச்சனை ஆகிடுது. மேபி அதுக்கு முன்னாடி மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், பண்ணாமலும் கூட நான் ஏன் பார்த்துக்கணுன்னு கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு அடியிலும் ஆத்மான்ற உணர்வில் இருந்தால் அந்த அகங்காரத்தில் ஆட மாட்டோம். நான் சம்பாதிக்கிறவன் அந்த பணிவு இருந்துட்டாலே, உங்களுக்குள்ள மிருக குணம் வெளியில் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே மற்றவர்களுடைய மிருக குணம் தூண்டப்படாது. உங்களுக்குள்ள மிருக குணம் வந்து தான் மற்றவர்களுடைய மிருக குணத்தை தூண்டிய பிறகு பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா வெளில வர்றதுக்குள்ளே நூடுல்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு மனநோய் வருது, சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா அடிச்சிக்கும் போது அந்த குழந்தை மன ரீதியாக பாதிக்கப்படும், அது சீக்கிரமாக மனநோயாளியாக மாறிடும். குறிப்பாக அந்த 15 வயதுக்கு மேலே 15, 17 இந்த வயதில் பார்த்திங்கன்னா பைப்போலர் டிஸார்டர் போன்ற நிறைய மனவியாதி வந்துடும். திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு வந்துடும். ஸோ அப்போ காரணம் ஆத்மாவுக்கு பலம் இல்லை. ஏற்கனவே நிறைய ஆட்டம் ஆடி இருப்போம் முன் ஜென்மத்தில், அதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும் இப்போ நடக்கிற ஏதோ ஒரு நிகழ்வு. அப்போ அதுக்குள்ளே ஆத்மாவை பலப்படுத்துங்க. ஜிம்முக்கு போய் உடம்பை பலப்படுத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஆத்மாவை பலப்படுத்தணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படி நடக்கிறது, கொஞ்சம் கை காலை அசைக்கிறது இருந்தால் போதும். மற்றபடி ஆத்மாவுக்கு ரொம்ப பலம் வேணும், ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி ஆத்மாவுக்கு வேணும்னா ஒரு சிவ பரமாத்மாவுடைய நினைவிலே மூழ்க அந்த சக்தி கிடைக்கும். இறைவனை தவிர எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு இருக்கணும் புத்தியினால். திருமணம் ஆகலைன்னா பண்ணாமலே இருந்தால் பெட்டர். அப்போ யார் என்னை பார்த்துக்குவான்னா கடவுள் சொல்கிறார், நான் கேரண்டி கொடுக்குறேன், என் நினைவில் இருந்தால் உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றார். மனிதர்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா? கேரண்டி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை மாறிடுது. யாரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதெல்லாம் கிடையாது, ஆனால் கடவுள் காப்பாற்றுவார். அடுத்தது பற்று இல்லாமல் இருக்கணும். இப்போ பற்று இல்லைன்னா, இப்போ இந்த பற்றுனால தானே பிரச்சனையே இல்லையா. பற்றுனால ஏன்னா இந்த கேஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியாது நமக்கு. மேபி அந்த 1.5 மணி நேரம் வீடியோவில் சொன்னாரோ இன்னும் தெரியல. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமும் ஏதாவது தப்பு இருந்திருக்கலாம், ட்ரிகர் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று ஆகியிருக்கலாம். இன்னொன்று அந்த குழந்தை மேலே உள்ள பற்று, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ பற்றே நீங்கள் வளர்த்துக்கலைன்னா பிரச்சனை கிடையாது. பற்று இருந்தால் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ எல்லோரும் அந்த ரயில் பயணி சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கிறீங்களா, பேசுகிறீங்களா, ஜாலியாக ஓகே, அவங்க ஸ்டேஷன் வந்தால் இறங்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த நினைப்புலேயே நாம் இருக்கணும். ஆத்மான்ற உணர்வு இருந்தால் இது இருக்கும் இல்லை. ஆத்மா இந்த உடம்புல எவ்வளோ நேரம் நடிக்குதோ அவ்வளோ நேரம் நடிக்கும், அடுத்து வேறு உடம்பை எடுத்துடும். அப்போ மரணமே வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க இல்லை. குழந்தை இறக்குறதெல்லாம் தாங்கிக்க முடியல இல்லையா அப்பா அம்மாவால். ஆனால் கலியுகம் அப்படி தான் இருக்குது. அப்போ பற்று இல்லாமல் இருக்கணும். உடம்பையே பார்க்கக்கூடாது, வெறும் ஆத்மா. அந்த ஆத்மா இந்த நடிப்பு நடிக்குது, இப்போ குழந்தை நடிப்பு நடிக்குது, எவ்வளோ நேரம் நடிக்குதோ தெரியாது. அதேமாதிரி நான் எவ்வளோ நேரம் இங்கே இந்த உடம்புல நடிக்க போகிறேனோ தெரியாது. உடம்பு விட்டோன்னே எல்லாம் மறந்து ஜாலியாக வேறு உடம்புக்கு போகுது. அப்போ நம்ம எதுக்கு அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? ஸோ இதே விஷயம்தான் டைவர்ஸ் எல்லாத்துக்குமே. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். கடவுளுடைய வழிபடி நடந்தால் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. அப்படி அமைதியாக இருந்த இல்ச்சவாயன்னு நினைப்பாங்க, கிடையாது. நீங்கள் பெரிய ஆளுன்னு காட்ட போய் தான் இந்த மாதிரி மாட்டிக்கிறது. 4 பேர் ஏற்றி விடுறாங்கன்றதுக்கு போய் தான் மாட்டிக்கிறது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க, பிரச்சனையே வராது இல்லையா. கணவன் திட்டும்போது எத்தனை ஜென்மங்களாக திட்ட மனைவி பொறுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஆண் பொறுத்துக்க வேண்டிய நேரம், வேறு வழி கிடையாது. ஏன்னா சட்டம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் உறவுக்குள்ளேயே போகலன்னா மாட்டிக்குவீங்க, தப்பிச்சிடுவீங்க. சொன்னால் கேட்கவா போகிறாங்க?
போய் அடிபட்டு திருந்தி வெளியில் வரணும்னு இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு லவ் பண்ணுறாங்க, காமத்தில் ஈடுபடுறாங்க, அந்த பெண் நினச்சா அது ரேப்புன்னு சொல்ல முடியும். சட்டம் அப்படி இருக்குது. ஏன்னா கல்யாணம் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரி. அதிலிருந்து மட்டும் விலகி இருந்தீங்கனாலே நிறைய பாவக்கணக்குலேருந்து தப்பிச்சிடுவீங்க. எண்ணத்தில் கூட அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. என் நினைவில் இருக்கும்போது அது சாத்தியம்னு கடவுள் சொல்கிறார். இறைவன் நினைவிலே இருக்கணும், இறைவன் முரளியே கேட்கணும். எதற்காக? கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது. அங்கே எந்த மனைவியும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, எந்த கணவனும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, எந்த மாமியாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. எல்லாம் குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. இது ஜெயிலு இல்லை. இங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அந்த சகோதரர் மீண்டும் எங்கே போய் பிறக்க போகிறாரு? இங்கேயே தான் பிறக்க போகிறாரு. இந்த உலகம் இன்னும் மோசமாக தான் ஆக போகுது. இதே கணக்கு அடுத்து மீண்டும் கண்டினியூ ஆனாலும் ஆகலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக கலியுகத்துலேருந்து தப்பிச்சு சத்தியுகத்துக்கு போயிடணும். அதுக்கு ஓகே, விதி ஏதோ பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அமைதியாக இறைவனோடு மட்டும் பேசிகிட்டு இருங்க. அப்படி இருக்கும்போது தானாகவே அமைதி ஆகிடுவாங்க. எவ்வளோ தான் டாமினண்ட்டாக ஒரு பெண் இருந்தால் கூட கடவுள் சொல்லுவார், 2 கை இருந்தால் தானே தட்டுற சத்தம் கேட்கும். நீங்கள் அமைதி ஆகிடுங்க. ஒரு கையை வச்சு எப்படி தட்டிட்டு இருப்பாங்க? அப்படியே அமைதி ஆகிடுவாங்க அப்படின்னு இது கடவுளே சொல்கிறது, மனிதர்கள் சொல்கிறது இல்லை பொய்க்கிறதுக்கு. ஸோ இதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது தான் மாட்டிக்கிறோம் இல்லையா? ஆணுக்கு எதிராக நடக்கலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் ஆணுடைய தப்பும் அங்கே ஏதோ ஒன்று இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஓகே, பழையதை விடுங்க. இப்போ இங்கே வந்தால் இப்படி தானே போகணும், அது ஓகே. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பாவம் பண்ணீங்க தெரியாது, அதுக்கான தண்டனை எல்லாம் இங்கே வந்து மாட்டோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அமைதியாக, ஓம் சாந்தினா அதான் அர்த்தம். ஓம்னா நான் ஆத்மா, சாந்தி அமைதியாக தான் என்னுடைய உண்மையான குணம். அப்படி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அமைதியை கெடுக்கிறதுக்காக நீங்களே பல உறவுகளை உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் அமைதி சக்தி ரொம்ப தேவை. ஸோ அதையும் மீறி திருமணம் ஆயிடுச்சு, குழந்தையாச்சு, முதல்ல அருகில் உள்ள பிரம்மகுமாரி சென்டருக்கு போயிடுங்க. அல்லது இந்த ஞானத்தை முரளி கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க வைங்க, வலுக்கட்டாயமாக கேட்க வைங்க உங்கள் மனைவியும் குழந்தையும். அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். அது அப்படி அவங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லுங்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கு. ஏன்னா அந்த ஜென்ரேஷன் வளரும்போது இன்னும் உலகம் எவ்வளோ மோசமாகுமோ தெரியாது. ஸோ இந்த பிரம்மகுமாரிகள் ஞானத்தை கொடுக்கறது தான் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற பெஸ்ட்டு கிஃப்ட். வேறு எதுவுமே இதுக்கு ஈக்குவலான கிஃப்ட்டு கிடையாது. ஏன்னா உலகத்தில் என்னென்ன பாவம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்திருக்குதோ தெரியாது, என்னென்ன தண்டனை அனுபவிக்குமோ தெரியாது. எதையும் ஏற்றுக்க, சிரிச்ச முகத்தோடு ஏற்றுக்க அந்த குழந்தையை கடவுளால் மட்டுமே தயார்படுத்த முடியும். அப்போ அந்த துக்கம் அவங்களுக்கு துக்கமாகவே ஃபீல் ஆகாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.